ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை முழுக்க இந்தியாவிலே தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சமீப காலங்கள்ல வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. AMCA 5th ஜெனரேஷன் ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்தியா டெவலப் செய்யும் AMCA விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த விமானத்துல என்ன இன்ஜினை இந்தியா பயன்படுத்த போறாங்க, AMCA விமானத்துல ஸ்டில் கேப்பபிலிட்டிய இந்தியா எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படை வீரர்கள் மற்றும் போர் தளவாடங்களை எல்லைக்கு அதிவேகமா நகர்த்துவதற்கு சமீப காலங்கள்ல அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அமெரிக்காவிடமிருந்து chinook ஹெலிகாப்டர்களை வாங்கி மிகப்பெரிய அளவுல இந்திய விமானப்படை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அமெரிக்கா மிகவும் அதிநவீனமான chinook ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன்வந்திருக்காங்க. chinook ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு எதற்காக தேவைப்படுது, இந்த ஹெலிகாப்டர்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஹெலிகாப்டர்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில மாதங்களுக்கு முன்பு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA விமான ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த ஒப்புதலுக்கு பிறகு AMCA விமான டெவலப்மெண்ட் அதிவேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA விமானத்தோட 5 புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நிறுவனமும் AMCA விமானத்தை அதிவேகமா டெவலப் செய்யறதுக்கு சில திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல்ல டெவலப் செய்யப்படும் புரோட்டோடைப்புகள் 8 முதல் 9 மாச கால இடைவெளியில தொடர்ந்து டெலிவரி செய்யப்படும். இப்படி செய்வதன் மூலம் AMCA விமான டெவலப்மெண்ட் ப்ராசஸ வேகப்படுத்த முடியும் அப்படின்னு HAL சொல்றாங்க. இதற்கு முன்னாடி HAL LCA தேஜஸ் விமான ப்ராஜெக்ட்ல கற்றுக்கொண்ட பாடங்களை AMCA விமான ப்ராஜெக்ட்ல தற்போது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. AMCA விமானத்தோட முதல் புரோட்டோடைப் 2027 வருடத்தோட இறுதிக்குள் தயாரித்து சப்ளை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது ஒரே நேரத்துல 2 புரோட்டோடைப்புகளை HAL தயாரித்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில AMCA விமான டெவலப்மெண்ட் தொடர்ந்து நடைபெற்றால் AMCA விமானத்தோட முதல் பறத்தல 2028 வருடத்தோட இறுதிக்குள் நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. AMCA விமான ப்ராஜெக்ட்ல முதல்ல உருவாக்கப்படும் 3 புரோட்டோடைப்புகள் பிரதானமா டெவலப்மெண்டல் ஃபிளைட் ட்ரையல்ஸ்க்கு பயன்படுத்தப்படும். அந்த டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கை பயன்படுத்தி இறுதியா தயாரிக்கப்படும் 2 புரோட்டோடைப்புகள்ல மாற்றங்கள் செய்யப்படும். அதற்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்ட 2 புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி வெப்பன் ட்ரையல்ஸ கேரி அவுட் செய்வாங்க. அதாவது விமானத்துல இருந்து ஆயுதங்களை இலக்கை நோக்கி செலுத்தி சோதனை நடத்தி பார்ப்பாங்க. இந்த சோதனையில AMCA விமானத்தோட தாக்கும் திறன் சரியா இருக்குதா, அப்படி இல்லனா அதை அப்கிரேட் செய்வதற்கு என்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் HAL-க்கு பரிந்துரை செய்வாங்க. அடுத்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல இருக்கக்கூடிய பல தொழில்நுட்பங்களை சோதித்து பார்ப்பாங்க. குறிப்பா அட்வான்ஸ் ஏவியானிக் சிஸ்டம், பவர்ஃபுல் சென்சார்ஸ் போன்றவை சோதிக்கப்படும். அடுத்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ஒரு முக்கியமான குவாலிட்டியான ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியும் சோதிக்கப்படும். ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானம் அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டங்கள்னால அந்த விமானத்தை டிடெக்ட் செய்ய முடியாது. AMCA விமானத்தோட 70% ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி விமானத்தோட ஷேப்ல தான் இருக்குது. மீதமுள்ள 30% அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை பயன்படுத்துவது மற்றும் ஸ்டெல்த் திறனை அதிகப்படுத்துவதற்கான பெயிண்ட் கோட்டிங் கொடுப்பது போன்ற விஷயங்கள் மூலமா அச்சீவ் பண்ணுவதற்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. AMCA விமானத்தோட ஸ்டெல்த் ஷேப்பிங் முற்றிலும் முடிக்கப்பட்டு விட்டதா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமா AMCA விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்யப்படும். இந்த விமானத்துல அமெரிக்க தயாரிப்பு GE F414 இன்ஜின் பயன்படுத்தப்படும். அதற்கு பிறகு AMCA MK2 விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்ய உள்ள ஹை த்ரஸ்ட் இன்ஜினை பயன்படுத்த போறாங்க.
போறாங்க. இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குவதற்கான வேலைகள்ல தற்போது இந்தியா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி AMCA விமானத்திற்கு தேவையான ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குவதற்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. DRDO நிறுவனத்தின் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் இந்த இன்ஜினை உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனத்தோடு இணைந்து தயாரிக்க போறாங்க. இந்த AMCA விமானத்திற்கு தேவையான இன்ஜினை தயாரிப்பதற்கு பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனம், பிரிட்டன் நாட்டின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் GE நிறுவனமும் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. DRDO இந்த 3 நிறுவனங்களுடனும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில AMCA விமானத்திற்காக தயாரிக்கப்படும் இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தயாரிக்கப்படும் ஹை த்ரஸ்ட் இன்ஜின் எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி வரும் காலத்துல ஏற்றுமதி செய்வதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்தியா AMCA விமானத்திற்காக ஒரு புதிய ஹை த்ரஸ்ட் இன்ஜினை ஸ்கிராட்ச்ல இருந்து உருவாக்க போறாங்க. அதாவது புதிதாக உருவாக்கப்படும் இன்ஜின் வெறுமன AMCA விமானத்தோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு மட்டும் பயன்படும் வகையில இந்தியா உருவாக்கல. வரும் காலத்துல AMCA விமானத்துல சில அப்கிரேடுகளை செய்து அந்த விமானத்தை ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா மாற்றுவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அதனால ஒரே நேரத்துல 5ஆம் தலைமுறை மற்றும் 6ஆம் தலைமுறை விமானத்திற்கு தேவையான இன்ஜினை இந்தியா உருவாக்குறாங்க. இதன் காரணமாக தான் விமான இன்ஜினை ஸ்கிராட்ச்ல இருந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புதிதாக ஒரு விமான இன்ஜினை உருவாக்கணும்னா 5 இருந்து 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புதிய இன்ஜினோட புரோட்டோடைப்பை உருவாக்குவதற்கு 4 வருடங்கள் ஆகும். அதற்கு பிறகு அந்த இன்ஜின்ல பல கட்ட சோதனைகள் நடத்தப்படும். அந்த சோதனையில கிடைக்கக்கூடிய இன்புட்டை பயன்படுத்தி இன்ஜினோட செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. இந்தியா உருவாக்கும் ஹை த்ரஸ்ட் இன்ஜின் 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்டதா இருக்கும். பெரும்பாலும் பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனம் இல்லனா யூகேயோட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்திற்கு தான் இந்த கான்ட்ராக்ட் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவின் GE நிறுவனம் தேஜஸ் MK-1A விமானத்திற்கு தேவையான இன்ஜினை சப்ளை செய்வதில் கால தாமதம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவர்களோடு இணைந்து இந்த இன்ஜினை தயாரிப்பதற்கு இந்தியா யோசனை செய்றாங்க. இந்த இன்ஜின் விஷயத்துல கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட உள்ள வெளிநாட்டு நிறுவனத்தோட செயல்திறன் மட்டும் கணக்கில் கொள்ளப்படாது. பல ஜியோபொலிட்டிக்கல் விஷயங்களையும் வச்சு அனலைஸ் செய்துதான் இந்தியா முடிவெடுப்பாங்க. ஏன்னா இதுல பல ஆயிரம் கோடிகளை இந்தியா முதலீடு செய்றாங்க. அதுல வரும் காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இந்தியா டெவலப் செய்யும் AMCA விமானம் 2 இன்ஜின் கொண்ட விமானமா தயாரிக்கப்பட உள்ளது. இந்த விமானம் 17.6 மீட்டர் நீளமும் 11.13 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. AMCA விமானம் அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. AMCA விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1620 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹோம் பேஸ்ல இருந்து பறந்து சென்று தாக்குதலை நடத்திட்டு திருப்பி ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுமோ அந்த தூரத்தை காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 5324 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். AMCA விமானத்தினால 65,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல உள்ள இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்டர்னல் வெப்பன் பே 1.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது தவிர விமானத்தோட வெளிப்புறத்துல 14 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்கள் இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா IR, அஸ்த்ரா MK-1, MK-2 மற்றும் MK-3 மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை பொறுத்தமட்டில் பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் போன்ற உள்நாட்டு மிசைல்களை பயன்படுத்த போறாங்க. அடுத்து NG, LGB அப்படிங்கிற லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல உள்நாட்டு ஆயுதங்கள் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து AMCA விமானத்திற்காக LRDE உத்தம் AESA ரடார் சிஸ்டத்தை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்த ரடார் சிஸ்டமும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள்
வீரர்கள் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல இருக்குது. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்தியா இந்த விமானத்தை டெவலப் செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், இந்தியா எப்போ சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதோ அப்போ இருந்து வீரர்கள் மற்றும் போர் தளவாடங்களை அதிவிரைவா எல்லைக்கு நகர்த்தும் விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அமைப்பிற்கு அதிக நிதி ஒதுக்கி எல்லை புறங்கள்ல மிகப்பெரிய அளவுல சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்கும் வேலைகள் நடைபெற்று வருது. அதே வேளையில சாலைகள் இல்லாத மலைப்பாங்கான இடங்கள்ல வீரர்கள் மற்றும் யுத்த தளவாடங்களை டிப்ளாய் செய்வதற்கு இந்தியா அமெரிக்காவின் சினுக் ஹெலிகாப்டர்களை சமீபத்தில் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 சினுக் ஹெலிகாப்டர்களை 3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்த சினுக் ஹெலிகாப்டர்களோட செயல்திறன் இந்திய விமானப்படைக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஒரே நேரத்துல 33 இருந்து 55 வீரர்களை எல்லைக்கு நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், யுத்த தளவாடங்கள் போன்றவற்றை எல்லைக்கு நகர்த்த முடியும். சினுக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 22,680 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள் மற்ற ஹெலிகாப்டர்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா சினுக் ஹெலிகாப்டர்கள் 2 ரெக்கைகள் கொண்ட டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர். இதனால மற்ற ஹெலிகாப்டர்களை விட அதிக எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரோட நீளம் மட்டுமே 30 மீட்டர், அகலம் 3.78 மீட்டர், உயரம் 5.77 மீட்டர். சினுக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 310 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2252 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். சினுக் ஹெலிகாப்டர்கள்னால 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த சூழ்நிலையில இந்திய விமானப்படை கூடுதலா 7 சினுக் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. போயிங் நிறுவனம் இந்தியாவுக்கு CH-47F Block 2 அப்படிங்கிற அதிநவீன சினுக் ஹெலிகாப்டர்களை சப்ளை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் இதற்கு முன்பு இந்தியா வாங்கிய சினுக் ஹெலிகாப்டர்ல இருந்து அப்கிரேட் செய்யப்பட்டது. இதன் காரணமா இந்த புதிய Block 2 சினுக் ஹெலிகாப்டர்னால கூடுதலா 400 பவுண்ட் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம பழைய சினுக் ஹெலிகாப்டர்களை விட அதிக தூரம் பறக்க முடியும். இதனால Block 2 சினுக் ஹெலிகாப்டரோட செயல்திறன் இந்திய விமானப்படையில உள்ள பழைய சினுக் ஹெலிகாப்டர்ல இருந்து அதிகமாயிருக்குது. இந்த புதிய Block 2 சினுக் ஹெலிகாப்டர்ல பல்வேறு விதமான புதிய சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது வரும் காலத்துல செய்யப்படும் அப்கிரேடுகளை இணைத்துக் கொள்வதற்கான விஷயங்களையும் இந்த Block 2 ஹெலிகாப்டர்ல போயிங் நிறுவனம் இணைச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து பல வருடங்கள் இந்த Block 2 சினுக் ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வளவு அதிநவீன செயல்திறன் கொண்ட சினுக் ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்க இருப்பது இந்திய விமானப்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.